ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மீல் பிளான்ஸ் இருக்குது. பேலியோ டயட்டுன்னு சொல்லுவாங்க, மில்லட் டயட்டுன்னு சொல்லுவாங்க, லோ கார்ப் டயட்டுன்னு சொல்லுவாங்க, மெடிட்ரேனியன் டயட்டுன்னு. இப்படி இத்தனை மீல் பேட்டர்னில் எது ஒரு டயபெட்டிக்கு பெஸ்ட் மீல் பேட்டர்னுங்கிறது தான் இந்த வீடியோ. அதில் எந்த மீல் பேட்டர்ன் நான் எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ண விரும்புகிறேன் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம். முழுசாக பாருங்கள். இந்த பகுதியினை கண்டுகொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களும் வாழ்க வளமுடன். நான் உங்கள் டாக்டர் அருண்கார்த்திக். சுருக்கமாக முடிச்சுப்போம். பேலியோ டயட்டை பற்றி சொல்கிறேன். பேலியோ டயட் என்னன்னா ஹை ஃபேட் லோ கார்ப் டயட், LCHFன்னு சொல்லுவாங்க. பல பேர்களில் வருது. இது என்னென்னா கற்கால மனிதர்கள் மாதிரி சாப்பிட்றோம் அப்படிங்கிற கான்செப்டில் தான். அதாவது சராசரி இந்தியர்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60% ஃபுட்டு கார்போஹைட்ரேட், உணவில் 60% கார்போஹைட்ரேட் ஆகவும் 20% ப்ரோட்டீனாகவும் 20% ஃபேட்டாகவும் சாப்பிட்றார்கள். இதில் இந்த பேலியோ டயட் என்ன பண்ண ட்ரை பண்ணுதுன்னா அந்த கார்போஹைட்ரேட் அளவை 20% ஆக்கிட்டு 50-60% ஃபேட் ஆகும், 20% கார்போஹைட்ரேட், 20-25% ப்ரோட்டீன், இப்படிங்கிற மாதிரி அந்த கார்போஹைட்ரேட்டை குறைச்சி ஃபேட்டாக ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுது. இதனாலான பெனிஃபிட் என்ன? கார்போஹைட்ரேட்னு சொல்லப்படுற மாவுச்சத்து தான் இன்சுலினை தூண்டுது, வெயிட்டை அதிகரிக்குது, சுகரை உண்டாக்குதுங்கிறனால அதை குறைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இன்சுலினோட உற்பத்தி குறையும். அதே மாதிரி டயபெட்டிஸ் குறையும், ரிவர்ஸ் ஆகும், மெடிசின்ஸ் கம்மியாக தேவைப்படுங்கிறதோட கான்செப்ட். இந்த கான்செப்ட் தப்பான்னு கேட்டால் தப்பே கிடையாது, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். ஏனென்றால் பல அறிவியல் ஆராய்ச்சிகள் சொல்கிறது என்னன்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு ஹை ஃபேட் லோ கார்ப் டயட், LCHF டயட்டுன்னு சொல்ல போகிற டயட்டில் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது, வெயிட் லாஸ் நிறைய கொடுக்குது, அது சாப்பிட்றதுல எந்த கெடுதலும் இல்லை, அதே சமயம் சுகர் கண்ட்ரோல் ஆகுது அப்படிங்கிறது அறிவியல் ஆராய்ச்சி சொல்கிற ஒரு ப்ரூஃப். ஆனால் இதோட ட்ராபேக்ஸ் என்ன? பெருமளவில் ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். நான் வெஜிடேரியனே சாப்பிட்றது நம்ம யதார்த்த வாழ்க்கையில் நம்ம பழகாதனால நம்ம ரொம்ப நாள் செய்யவும் முடியாது. ஏன்னா 3வது நாள் 4வது நாள் நான்வெஜ் நமக்கே சலிச்சிடும். நான் வெஜிடேரியனா சிக்கனும் மட்டனும் அதே மாதிரி வெறும் ரைஸ் இல்லாமல், அது இல்லாமல் தானியம் இல்லாமல் வெறும் நான் வெஜிடேரியன் கொஞ்சம் காய்கறி இப்படி சாப்பிட்றது பெரும்பாலான பேருக்கு கஷ்டம். லாங் டேர்ம் ஃபாலோ பண்ணுறது தான் இதில் மிகப்பெரிய சேலஞ்சு. ரெண்டாவது சேலஞ்ச் என்னென்னா இதோட காஸ்ட். நம்ம மாதம் இவ்வளோ செலவு பண்ணி நான்வெஜ் சாப்பிட்றது எந்தளவு சாத்தியம்னு தெரியாது. ஆனாலும் அதில் சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் படி பார்த்தா இப்போ இருக்க அறிவியல் ஆராய்ச்சி படி, இப்போ இருக்க லிட்ரேச்சர் படி அதில் ஒரு கெடுதல் இருக்க மாதிரி சொல்லலை. ஒரு சில ஆராய்ச்சிகளில் மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா அதில் கொஞ்சம் கொலஸ்ட்ரால் லெவல் ஜாஸ்தி ஆகிறது லாங் டேர்மில் பார்க்குறதாகவும், அதே சந்தர்ப்பத்தில் அதனால் குடலில் இருக்கிற ஹெல்த்தி பாக்டீரியா, அதில் நார்சத்து மிக குறைவாக இருக்கனால, அந்த ஃபைபர் கண்டென்ட்டே சுத்தமாக நான் வெஜிடேரியன் இல்லாதனால நமக்கு குடலில் ஹெல்த்தி பாக்டீரியாவானது பாதிக்கப்பட்டு நமக்கு இன்ஃப்ளமேஷன் உடம்புல அதிகமாகுதுங்கிறது சொல்கிறது ஒரு ட்ராபேக்காக சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சிச்சுவேஷனில் இருக்குது. அடுத்தது மில்லட் டயட். இந்த மில்லட் டயட் என்ன? சிறுதானியங்கள். நம்ம உணவுகளில் இருக்க அரிசி, கோதுமை, இது மாதிரி தானியங்களை தவிர்த்து அதை மில்லட்ஸ், திணை, சாமை, கம்பு, ராகி, குதிரைவாளி மாதிரி அந்த காலத்தில் நம்ம சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்றதுக்கான டயட் தான் இந்த மில்லட் டயட். இதோட அட்வான்டேஜ் என்ன? இதில் ஆனால் நம்ம மற்ற கார்போஹைட்ரேட்ஸ் மாதிரி, நம்ம அரிசி, கோதுமை மாதிரி 60% கார்போஹைட்ரேட் தான் எல்லா சிறுதானியங்களும் இருக்குது. ஆனால் அதில் இருக்க பெரிய பெனிஃபிட் என்னென்னா அதில் நார்சத்து அதிகம், ஃபைபர் கான்டென்ட் ரொம்பவே அதிகம். ஸோ அந்த ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால நம்ம அந்த உணவு கிட்டத்தட்ட 60% கார்போஹைட்ரேட்டாகவே இருந்தாலும் அது மெதுவாக ரத்தத்தில் ஏறனால நமக்கு சுகர் கம்மியாக ஏறுது. அதே சமயம் அது சாப்பிடும்போது இப்போ அரிசி, இட்லி, தோசை சாப்பிட்றத விட சீக்கிரம் பசி அடங்கிடும், அதே ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால. அதனால் அது நமக்கு பசியை குறைவாக கொடுக்கறனால நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம ஜாஸ்தி சாப்பிடாம அளவாக சாப்பிட்டுக்குவோம். அதனாலையும் வெயிட் குறையும். இந்த ரெண்டு காரணம். ஒன்று அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவு, ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால. இன்னொன்று அதை நம்ம அளவாக சாப்பிடுவோம். இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கம்மியாக டயபெட்டிஸ் இன்னும் கூட நல்ல கண்ட்ரோல் ஆகும். நம்ம நார்மல் இட்லி தோசையை விட நல்ல கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறதான் அறிவியல் ஆராய்ச்சி. இதை கெடுதல்கள்னு எதுவும் இல்லை. நிறைய நார்சத்து இருக்குது. குடலில் இருக்க ஹெல்த்தி பாக்டீரியா, கட் மைக்ரோபயோம், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இப்போ பேசப்படுது அறிவியலில். குடலில் இருக்க பாக்டீரியா தான் நம்ம ஹெல்த்துக்கே முக்கியமான காரணங்கிற ப்ராப்ளம். அதுக்கு இது நல்ல தீனி போடுறதாகவும் நம்ம மில்லட் டயட் ரொம்ப நல்லதுங்கிறது நமக்கு சொல்லப்படுறது. இதில் முடிந்த அளவுக்கு முழு தானியமாக சாப்பிட்டுக்கிறது நல்லதுங்கிறது நமக்கு இதனால ஹெல்த்தி தான், இதுவும் சேஃப் தான். இதுக்கும் அறிவியல் ஆராய்ச்சியாளர் ஒரு பெரிய டிக்கை தான் கொடுக்குறாங்க. அடுத்தது லோ கார்ப் டயட். இந்த லோ கார்ப் டயட்டுங்கிறது ஒன்றுமே இல்லை, கம்மியாக சாப்பிட்றது. இதுபடி என்னென்னா நீ சாப்பிட்ற சாப்பாடே கம்மிப்பா அப்படிங்கிற மாதிரி.
ஒரு நாளைக்கு 500 கேலரிக்கு மேலே சாப்பிட்றதில்ல. 500 கேலரியில் சாப்பிடும்பொழுது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு தோசை அரை தோசை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எங்கே இந்த சுகர் ஏறப்போகுது. காலையில் ஒரு தோசை, மத்தியானம் கொஞ்சம் சாப்பாடு, இல்லை ஒரு நேரம் சாப்பிட்றது. இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குறிப்பிட்ட காலத்தில் இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் ஜெயின் மக்கள் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எப்படின்னு கேட்டாக்க, ஒரு நோம்பி விழா மாதிரி அவங்களுக்கு, அதில் வந்து அவங்க ஒரு நேரம் சாப்பிடுவாங்க, அதுவும் ஒரு நாள் தான் சாப்பிடுவாங்க. இப்போ அப்படி இருக்கிற ஜெயின் பேஷண்ட்ஸ் பல பேர், நான் பார்க்குற ஜெயின் பேஷண்ட்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட மருந்தையே நிறுத்திடுவாங்க. டயபெட்டிஸ் மருந்துகளே இருக்காது அவங்களுக்கு. வெறும் வந்து ஒரு நாள் சாப்பிடுவாங்க, அடுத்த நாள் இல்லை, மறுபடியும் அடுத்த நாள் சாப்பிடுவாங்க, அடுத்த நாள், இப்படி சுத்தமாக அது போயிட்டு வரக்குள்ளே அந்த ஒரு 2 மாதம் முடியறக்குள்ளே 15-20 கிலோ வெயிட் குறைஞ்சிரும். லோ கார்ப் டயட், மொத்தம் உணவே கம்மி, லோ கேலரி டயட்டே, கலரிகளே கம்மி, லோ ஃபேட்டு இதுன்னு இல்லை, மொத்தமாக சாப்பிட்றதே கம்மி. இது ஒரு மாதிரி ஹெல்த்தியான்னு கேட்டாக்கா ஹெல்த்தி தான், ஆனால் சஸ்டைனபிள் இல்லை. அது முக்கியமான ஒரு பதில். நல்ல ஹெல்த்து தான் ஒழிய உயிர் வாழ்றதுக்கெல்லாம் போதிய அளவு எனர்ஜி இருக்குது தான் செய்யுது, எல்லா வேலையிலும் பார்க்கலாம், உடம்பும் பழகிடுது. ஆனால் டயபெட்டிஸ் மருந்தும் நிறுத்த முடியும், ஆனால் செய்ய முடியுமா? அந்த மாதிரியான ஒரு உணவு பழக்கத்தை எத்தனை நாள் செய்ய முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இதுதான் வந்து லோ கலோரி டயட். இதுவும் டிக் தான், இதுலேயும் கெடுதல்கள் கிடையாது. அதே பிரச்சனை ஃபைபர் கண்டென்ட் கம்மியாக இருக்கனால மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் மாதிரி பிரச்சனைகள் உருவாங்க தான். இதை தவிர மெடிட்டரேனியன் டயட் இருக்கவே இருக்குது. பல காலமாக டாக்டர்ஸ் பரிந்துரைக்கிறது. நிறைய ஹெல்த்தி காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் சாப்பிட்றதாகட்டும், நட்ஸு நிறைய எடுத்துக்கிறதாகட்டும், ரிஃபைன்டு ப்ராடக்ட்ஸை சுத்தமாக அவாய்ட் பண்ணுறது. ரிஃபைன்ட் ப்ராடக்ட்னா மைதா, வெள்ளை ரவை, இந்த மாதிரி சமாச்சாரங்களை அவாய்ட் பண்ணுறது. கொஞ்சம் அப்பப்போ ஹெல்த்தி மீட், ரெட் மீட் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒயிட் மீட் எடுத்துக்கிறது, ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறது. இது பலதரப்பட்ட டாக்டர்கள் சொல்லப்படுற, அறிவியல்னால இருக்கிறதுலே எக்ஸ்டென்சிவாக ஸ்டடி பண்ணப்பட்ட மெடிட்டரேனியன் ஏரியாஸ், கிரீஸ் மாதிரி ஊர்களில் இருந்து வந்த டயட்டு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டால் இதுவும் டயட் தான். இதை தவிர வெஜிடபிள் டயட்டு, ஃப்ரூட் டயட்டு, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், இந்த மாதிரி நிறைய சமாச்சாரங்கள். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் என்ன? இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா சாயந்தரம் 6 மணியோட சாப்பாட்டை முடிச்சது, அடுத்த நாள் 9:30-10 மணி வரைக்கும் சாப்பிட்றதில்ல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரம் கேப்ஸ் கொடுக்குறது, அந்த மிச்சம் 6 மணி நேரத்தில் நம்ம எல்லாம் சாப்பிட்டுக்கிறது. இதுவும் ஹெல்த்தியான்னு கேட்டால் 100% ஹெல்த்தி தான். இதில் வெயிட் குறையுமான்னு கேட்டால் குறையும் தான். டயபெட்டிஸ் கண்ட்ரோல் ஆகுமான்னு கேட்டால் ஆகும் தான். டயபெட்டிக் பேஷண்ட் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன அத்தனை டயட்டுமே டபுள் ஓகே தான். பேலியோ டயட் ஆகட்டும், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஆகட்டும், மெடிட்டரேனியன் டயட் ஆகட்டும், மில்லட் டயட் ஆகட்டும், இது எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் இருக்கோ ஒழிய, பட் மோஸ்ட்லி ஆல் ஆர் ஓகே. அப்போ இதுலேருந்து நம்ம டேக் ஹோம் மெசேஜ் என்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல எது வந்து நம்ம சாய்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு கேட்டாக்கா, இதில் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா எல்லா டயட்லேயுமே இது சாப்பிட்றனாலையோ அது சாப்பிட்றனாலையோ குறையிறதில்ல நம்மளோட டயபெட்டிஸ். நம்ம இதெல்லாம் பண்ணும் பொழுது நம்ம வெயிட்டு குறையுது. அந்த வெயிட்டு குறையிறது கிடைக்கிற பெனிஃபிட் தான் நம்ம டயபெட்டிஸ். நல்லா கவனித்தீர்களானால் இன்னை தேதி இந்தியர்கள் பெருமளவில் தேவையை விட 50% அதிகமாக எடுத்துக்கொள்கிறார்கள். 50% we are eating more food than what we need. நம்ம சாப்பிட்ற சாப்பாடே இந்த ஒன்றும் இல்லை. நம்ம பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படங்களில் பார்த்தீங்கன்னாலோ, பழைய நியூஸ் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னாலோ, இந்தியன்ஸ்னால் எப்படி இருந்தாங்க? ஒல்லியாக, கொத்தவரங்காயாட்ட. ஸோ இட்ஸ் நாட் பிகாஸ் அவங்களுக்கு சாப்பாடு இல்லைங்கிறது இல்லை, நம்ம தேவையே அவ்வளோதான். நம்ம வந்து ஒல்லியாக வந்து எலும்பெல்லாம் தெரியற அளவுக்கு கிட்டத்தட்ட மால்நரிஷ்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. மால்நரிஷ்மெண்ட் இருந்தது அவங்களே, பட் ஆனால் நம்ம சாப்பிட்டதே கிட்டத்தட்ட 2 நேரம் தான். 2 நேரம் தான் சாப்பிட்டோம். அதுவும் அன்பாலிஷ்ட், அன்ப்ராசஸ்டு ஃபுட்டாக சாப்பிட்டோம். சிறுதானியங்கள் நிறைய சேர்த்திக்கிட்டோம், முழு தானியங்கள் நிறைய சேர்த்திக்கிட்டோம். இப்படி வந்து க்ரீன் ரெவல்யூஷன் வந்தப்போ தான் வந்து நிறைய அரிசி, கோதுமை, உணவு தேவையை, மக்களோட உணவு தேவையை சரி பண்ணுறதுக்காக நிறைய வந்ததோ ஒழிய, அதுக்கு முன்னாடி அந்தளவு உணவு போதிய அளவு மனிதர்களுக்கு இருந்தது. இந்தியர்கள் நல்லா தான் சாப்பிட்டோம். அப்போ வந்து நமக்கு வந்து வெயிட் இவ்வளோலாம் இல்லை. பிஎம்ஐ வெயிட்டுன்னு சொல்கிறத விட பிஎம்ஐன்னு சொல்லணும். நம்ம ஓவராலாக வந்து நம்ம பாடி மாஸ் இண்டெக்ஸ் இப்போத்தி இந்த காலகட்டத்தில் மிக அதிகமானது காரணம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடே அதிகமானது. முதலில் அதை குறைக்க வேண்டும். நம்ம பிஎம்ஐ குறைக்கணும். நம்ம வெயிட்டை வந்து ஐடியல் பாடி வெயிட்டில் மெயின்டைன் பண்ணணும். எப்படி? நம்ம பாடி மாஸ் இண்டெக்ஸுங்கிறத வந்து நம்ம இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக மெஷர் பண்ணலாம். அதை 25 கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நம் உணவை மொத்தமாகவே நம் உணவை குறைப்பது மிக மிக முக்கியம். நம்ம அட்லீஸ்ட் வந்து 3 வேளையை 2 மேலே பண்ண முடியுதான்னு பாருங்கள். காலையில் ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டு, சாயந்தரம் ஒரு டிஃபன் சாப்பிட்டு, மத்தியானம் வந்து வெறும் ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிள்ஸோ இல்லை சாலட்ஸோ இல்லை நட்ஸோ சாப்பிட்ற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது நம்பர் 1. இல்லை 3 வேளை சாப்பிட்டாலும் 3 வேளை கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணி அளவாக சாப்பிடுங்க. இது செய்ய முடியும்னா, மெஷர் பண்ணி சாப்பிட முடியும்னா 3 வேளையும் சாப்பிடுங்க. அதை நான் பெருசாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அளவு பார்த்து சாப்பிட்றதுக்கு, பட் அதை செய்ய முடியும்னா சாப்பிடுங்க. அட்லீஸ்ட்டு ஒரு மீலையாவது சிறுதானிய மீலாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து நம்ம இட்லி தோசை மாதிரியே இல்லாமல் ஒரு மீலாவது சிறுதானிய மீலாக ஃபாலோ பண்ணி. இது நம்பர் 2. நம்பர் 3, கண்டிப்பாக 1 மணி நேரம்
உடற்பயிற்சி செய்யுங்க. வாக்கிங்கோ, சைக்கிளிங்கோ, ஜிம்மோ ஏதோ ஒரு இதுவும் டயட்டில் ஒரு முக்கியமான ஒரு சாராம்சம். நம்பர் 4, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்கிற மாதிரி 6 மணிக்கு உணவை பொழுது சாயறதுக்குள்ளே உணவு தேவையை முடித்து விடுங்கள். அதுக்கு மேலே நைட் நேரம் 10 மணிக்கு வந்து சாப்பிட்றது, 9 மணிக்கு வந்து சாப்பிட்றது செய்யாதீங்க. அது ஃபேட்டை அதிகரிக்கும், அதே மாதிரி உங்கள் டயபெட்டிஸும் அதிகமாகும். கண்டிப்பான கருது தான். நம்பர் 5, வாரத்துக்கு ஒரு தடவை நான்வெஜ் சேர்த்திக்கலாம். வாரத்தில் ஒரு தடவை நான்வெஜ் சேர்த்திக்கிறல, நான்வெஜ்லேயும் அசைவ சேர்த்திக்கிறதுல சில பெனிஃபிட்ஸ் இல்லாமல் இல்லை. பி காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்கிற நான்வெஜ்ஜில் தான், இரும்பு சத்து நிறைய இருக்கிற நான்வெஜ்ஜில் தான். வாரத்துக்கு ஒரு தடவை சேர்த்திங்க. அது நம்ம அந்த காலம் மாதிரி ஞாயிற்றுக்கிழமை லஞ்சுக்கு மட்டும் சேர்த்திங்க, அந்த மாதிரி ஓகே. நம்பர் 6 வந்து முக்கியம் என்னென்னா, எல்லா ஸ்டடீஸ்லையும் எல்லா ரிசர்ச்லையும் சொல்ல போகிற ஒரு பாதுன்னா ப்ராசஸ்டு ஃபுட்டு. எந்த ஒரு பொருளையும் ப்ராசஸ் பண்ணி சேர்த்தாதீங்க. பேக்கடு ஃபுட் எதுவும் சேர்த்தாதீங்க. எதெல்லாம் 1 மாதம் 2 மாதம் கெட்டு போகலையோ அதெல்லாம் தயவு செஞ்சு சேர்த்தாதீங்க, கெடுதல். சூப்பர் மார்க்கெட்டில் போய் பேக்கடு ஃபுட் எதையும் வாங்காதீங்க. டிரான்ஸ்ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்ல போகிற கொடிய ஒரு ஃபேட், வெஜிடபிள் ஆயில்ஸ்லேருந்து தயாரிக்கிற ஒரு ஃபேட்டு கவர்மெண்ட் எப்போ வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட்லாம் அது தடை பண்ணிட்டாங்க. 2020 அப்புறம் யாரும் டிரான்ஸ்ஃபேட்ஸ் ஆட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஊரில் இன்னும் வந்துட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாத்தையும் கண்டிப்பாக நம்ம தவிர்த்து விட வேண்டும். எல்லா பிஸ்கெட்ஸ்லேயும் எல்லா பேக்கரி ஐட்டங்கள்லையும் இந்த டிரான்ஸ்ஃபேட்ஸ் இருக்குது, தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. அதே போல் ஈவன் கொழுப்பே எடுத்துக்கிட்டால் கூட இப்போ தேங்காய் எண்ணெயோ நெய்யோ சேர்த்தலாமான்னு கேட்டால் சேர்த்திக்கிங்க. அட் த சேம் டைம் அந்த சீஸு இல்லை வனஸ்பதி இதையெல்லாம் தயவு செஞ்சு ஒதுக்கி விடுங்க. ஏன்னா இதெல்லாம் ப்ராசஸ்டு, எந்த ஒரு பொருளும் ப்ராசஸ். அதே மாதிரி இப்போது நம்மளே நீங்கள் வாழ்ந்த ஒரு தானிய வகையை சேர்த்துனீங்கன்னா கூட அந்த தானியத்தை நீங்களாக வாங்கி மாவு மில்ல குடித்து முழு தானியமாக அரைத்து அந்த நார்சத்தோடு சேர்த்துங்க. அந்த ரிஃபைன் பண்ண ப்ராடக்டாவோ பேக்கெட்டில் கிடைக்க பொடியாவோ வாங்காதீங்க. ஏன்னா பெருமளவில் அதில் இருக்க பிரான் அப்படிங்கிற அவுட்டர் லேயரை உரிச்சிட்டு தான் உள்ளே இருக்கிறதான் கொடுக்குறாங்க, மில் பண்ணி தான் கொடுக்குறாங்க. நம்ம அரிசி எல்லாமே அதே மாதிரி தான். ப்ரௌன் ரைஸாக வாங்குறது ரொம்ப நல்லது. ஒயிட் ரைஸாக இருக்கும்போது அதை மில் பண்ணி, ஒயிட் ரைஸாக இருக்கும்போது அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமாகுது, நமக்கு கெடுதலாகுது. என்ன ஒரு பொருளையும் ப்ராசஸ் பண்ணால் எதை ரொம்ப நாள் தாங்குற மாதிரி பண்ணாங்கன்னா அந்த பொருளிலிருந்து தவிர்த்துருங்க. எல்லா அறிவியல் சொல்கிறதும் இதுதான் நம்ம கேடுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டை எல்லா ஜங்க் ஃபுட்டு, பட்ஜெட்ஸு, பிக்காஸு, முறுக்கு, சிப்ஸு, மிச்சர் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுங்க. இதுதான் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைனலான பாயிண்ட். ஆக மொத்தம் 3 வேளையை முடிந்தளவு 2 வேளையை சாப்பிடுங்க, இல்லை 3 வேளையும் சாப்பிட்டாலும் குறைவாக சாப்பிடுங்க. வெயிட் ஏறாமல் பார்த்துங்க, உங்கள் பிஎம்ஐ கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துங்க. இது நம்பர் 1. நம்பர் 2, ஒரு டயட்டையாவது மில்லட் டயட்டாக எடுத்துங்க. நம்பர் 3, நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு ரிஃபைன்டு ஃபுட்டை எல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. நம்பர் 4, நம்ம சாப்பாட்டை முடிந்த அளவுக்கு சீக்கிரமாக சாப்பிட்டு முடியுங்கள், மிக நல்லது. நம்பர் 5, ஒரு நாளாவது விரதம் இருக்க பாருங்கள், ஒரு நேரமாவது விரதம் இருக்க பாருங்கள். ஹேவ் அன் ஏர்லி டின்னர், ஹேவ் அ ஃபாஸ்டிங் ஃபார் அட்லீஸ்ட் 1 டே. இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாலே நம்ம ஊர் தேசி டயட், ஹெல்த்தி டயட், நம்ம ஊர் டயட். இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறது தான் யதார்த்த வாழ்க்கைக்கு சௌரியமாக அமையும். அந்த டயட் இதுன்னு மாற்றி குழப்பிக்கிறத விட ஒரு காம்பினேஷன் இருக்கிற பெஸ்ட் பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து கம்பைன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம டயபெட்டிஸை ஃபஸ்ட் கிளாஸாக கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். வாழ்க்கை